தயாரிப்பாளர் கே. ராஜன் அவர்கள் இப்போ உயிரோடு இல்லையான்னு எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்லாம் கூட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்நேரத்துக்கு இந்த 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 நிமிஷம் வரைக்கும் ஒரு 10 பேட்டியாவது கொடுத்துருப்பாரு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விழாவுக்கு கூப்பிட்டுருந்தா ஒரு 5-6 இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். தொடர்ச்சியாக அதுக்கு முன்னே பதிவு பண்ணிட்டு வந்தவர் அவர் தான். கோடியில் போட்டு படம் எடுக்கிறோம் நாங்கள், ப்ரொடியூசரு. ஆனால் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்னு வரும்பொழுது சில குறிப்பிட்ட நடிகர்கள், நடிகை வரமாட்டேன்றாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படத்தை தயாரிக்கிறோம், அந்த படத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்குறோம், உங்களுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக வந்து 10 பேரை கூட்டின்னு வரீங்க, 10 பேருக்கு கம்பெனி தான் சம்பளம் கொடுக்குது. நீங்கள் 7 ஸ்டார் ஹோட்டல் தாங்கன்னா அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து போட்டு தரோம், எல்லாமே பண்ணி தரோம். ஆனால் ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்பொழுது அதில் உங்களுக்கும் தானே வந்து பங்கு இருக்குது. ஆனால் அது மட்டும் வரமாட்டேன், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு குறிப்பாக கே. ராஜன் அவர்கள் நிறைய டேரிங்காக பேசுனது வந்து நடிகர் அஜித்குமாரையும் நடிகை நயன்தாராவையும். அதை பற்றியில் பயப்படவே இல்லை. அது நியாயத்தை சொல்கிறேன்னு டேரிங்காக பேசினவர் இப்போ தான் இல்லையன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை போல்டாக மேடையில் சொல்கிறதுக்கும் மீடியாக்குள்ளே சொல்கிறதுக்கும் ஒரு மனிதர் தேவை. அது சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. சினிமாவில் நம்ம முகத்துக்கு நேராக ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் இன்னொன்று பேசுவாங்க. சரி, என்ன ஆச்சு நயன்தாரா அப்படின்போது, வழக்கமாக நயன்தாரா அவர்கள் அவர் கணவர் சம்மந்தப்பட்ட படங்கள், அவர் கணவர் எடுக்கிற படங்கள் இவங்க சொந்த படமாக இருந்ததுன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக வருவாங்க. மற்ற இவங்க நடிக்கிற படத்துக்கு எந்த ப்ரொமோஷனுக்கும் வரவே மாட்டாங்க. எந்த ப்ரொமோஷனும் வரவே மாட்டாங்க. என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி கிடையாது. நான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார், அதில் நான் வந்து இஸ்டர் தான் என்னை வச்சு படம் எடுங்க. ஏறக்குறைய அஜித்துடைய கொள்கையை தான் அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அஜித் கூட வந்து நடிச்ச கதாநாயகனா வருஷத்துக்கு ஒரு படம். அவர் ரைட், அவர் சொல்லும் போதே வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே சம்பளம் பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் எதுக்கும் வரமாட்டேங்க அப்படின்னா ஒத்துக்குனா என்னை படத்தில் வந்து நடிக்க வைக்க, இல்லைனா விடுங்கன்னு. ஆனால் இவங்க நிறைய படங்கள் வருஷத்துக்கு ஒரு 3-4 படம் 5 படம் நடிப்பாங்க. அதில் ஒன்றுத்து கூட வரமாட்டேன் அப்படின்ற போது முந்த நாள் நடந்த டாக்ஸிக் கன்னட படம், கன்னடத்தில் பேன் இண்டியா படம், அந்த பேன் இண்டியா படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் பெங்களூரில் நடந்தது. நானும் தான் போயிருந்தேன். ரொம்ப விழா பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் குறிப்பாக யஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான படம் கீது மோகன்தாஸ் இயக்கியிருக்கிறாங்க. கீது மோகன்தாஸ் யாருன்னா, தமிழில் நலத்தமையந்தின்னு ஒரு படம் வந்தது பாருங்க. அந்த படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்தவங்க. அந்த நலத்தமையந்தியோட ப்ரொடியூசர் வந்து கமலஹாசன். அதுக்கப்புறம் படம் அவங்க நடிக்கலை, மலையாளத்து பக்கம் போயிட்டாங்க. மலையாளம் தான் அவங்க. அப்புறம் திடீர்னு டைரக்டர், அதுவும் இவ்வளோ பெரிய படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன், பயங்கர பிரம்மாண்டம். இடையில் வந்து யஷ்ஷுக்கும் கீது மோகன்தாஸுக்கும் பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டு, ஏன்னா கீது பண்ணுற டைரக்ஷன்லாம் சரியில்லை, உங்களுக்கு சீனே எடுக்க தெரில அப்படின்னு சொல்லி கடைசி கிளைமேக்ஸ்லாம் யஷ்ஷே டைரக்ட் பண்ணதாக கூட ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் மேடையில் அவர் இல்லைன்ட்டார். கீது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் கீது மோகன்தாஸும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர், எனக்கு இந்த ப்ராஜெக்டை அவர் கையில் கொடுத்தது என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, இதுக்கு பெரிய நன்றி கடன் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நயன்தாரா உடைய ஸ்பீச்சுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நயன்தாராவுடைய வருகை எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. வந்து நீங்கள் தமிழில் வர மாட்டேன்றீங்க, தமிழில் உங்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருக்கு வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க, ஒரு பூஜைக்கு வர மாட்டேன்றீங்க, ஒரு பைட்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட படத்துக்கு இப்படி வந்து முதல் ஆளாக வந்து உட்காந்துட்டீங்க. உட்காந்த மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து ரைட்டு, நமஸ்காரா பெங்களூர், நமஸ்காரா கர்நாடகா, அப்புறம் அந்திரிக்கு நமஸ்காரா, அப்புறமா அவங்க கீது மோகன்தாஸ் கூட மலையாளத்தில் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நயன்தாரா வந்த உடனே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தமிழில் அரங்கமே கரவொலியில் அதிர்ச்சி. அதை தாண்டி ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷம் நான் எப்படி வந்தேன், ஏதா வந்தேன், ஏது இந்த படத்தில் நான் ஏன் கமிட் ஆனேன், இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான காரணம் என்ன, இப்படிலாம் பேசியிருந்தாங்க. அது ஓகே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், சீனியர் கூட, இங்கே சவுத் இந்தியாவில் ஸ்டாராக இருக்கிற அத்தனை பேர் கூடயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஜோடியாக அத்தனை பேர் கூட நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் டாக்ஸிக்குள்ளே நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, யஷ் வந்து எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும் மேடம் அப்படின்னு அவர் சொன்னதுனால அப்படின்னு. யஷ் ஓகே, ஒரு ஸ்டார் தான், ராக்கிங் ஸ்டார். அதை தாண்டி நயன்தாரா விட ரொம்ப ஜூனியர். அது அவருடைய படங்கள் ஓகே, கேஜிஎஃப் 2, அப்புறம்
இன்னொரு படம் அவ்வளோதான் ஓடி இருக்குது வந்து. கேஜிஎஃபோட ஹிட்டு பெரிய ஹிட்டு. இப்போ டாக்ஸிக் வந்து அது தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஆள் அவர். இது ஒரு சிவராஜ்குமார் சொல்லியிருந்தா சரி, ஒரு உபேந்திரா சொல்லியிருந்தா ரைட்டு, ஒரு கிச்சா சுதீப் சொல்லியிருந்தா கன்னடத்தில் சொல்லியிருந்தா ரைட்டு அப்படின்லாம். இவர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் போட்டு, நீங்கள் நடிக்கிறீங்க மேடம், அதுவும் இந்த விழாவுக்கு வரீங்க மேடம் அப்படின்னு ஒன்று தான் அந்த படத்தில் கமிட் ஆனேன். இந்த படத்துக்கான விழாவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 23, 24 நிமிஷம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது எல்லாருடைய ஒரு தமிழ் சினிமாவிலிருந்து வந்த பழையபடியான ஒரு குரல் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தமிழ் சினிமா சுண்ணாம்பு, கன்னட சினிமா வெண்ணையா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்னுவாங்கள்ல, அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை பற்றிலாம் கவலையே படல. இப்போ கூட விக்னேஷ் சிவன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தா, அந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு படம் நயன்தாராவே தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தினுடைய ஈவெண்ட் வந்து டி நகரில் இருக்கிற கிருஷ்ணவேணி தியேட்டரில் நடந்தது. அது ஈவெண்ட் வந்து 8 மணிக்குன்னு போட்டாங்க, நைட் 8 மணிக்கு. அது ஈவெண்ட் நடக்கிறப்ப என்ன டைம் தெரியுங்களா? நைட்டு 12:45 மணி. 12:45 மணி வரைக்கும் நயன்தாரா உக்காந்துக்கிட்டே இருந்தாங்க. எழுந்திருக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க சொந்த படம். மீடியாலாம் நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் 12:45 செகண்ட் ஷோ விட்டு போகிற நேரமாச்சு. இதுக்கப்புறம் இந்த விழாவை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பேசி பண்ணாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் சரி, இப்போவும் சரி, உங்கள் படம்னே 12:45 மணி வரைக்கும் உட்காந்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்களே. நாங்களும் ஒரு ப்ரொடியூசர் தான். நீங்கள் அதிக நேரம் கூட வேணாம், எனக்கு வேலை இருக்குது. ஒரு விழாவுக்கு வந்து சில பேர் கிளம்புவாங்க தெரியுங்களா, நான் வந்து ஃப்ளைட்டு பிடிக்க போனோம், அதனால் வந்து நான் முதல்ல பேசிக்கிறேன்னுவாங்க. சில பேர் வந்து எனக்கு வயிற்ற கலக்குது, அதனால் என்னை விட்டுருங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி கூட நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அந்த மேடையில் ஒரு வார்த்தை பேசிவிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியது தானே. அப்படி என்ன வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷனில் வந்து கலந்துக்கிறதுல, விழாக்களில் வந்து கலந்துக்கிறதுல, நீங்கள் நடித்த படத்துக்கு இப்போ இந்த கேள்வி இருக்கும்போது, இங்கே இப்போ டாக்ஸிக் படத்துக்கு இவங்க இதுவாக வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கும் ஒரு சம்பவம் இருக்குன்னு நம்ம சினிமா நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவல். பையா படத்தை லிங்குசாமி ரெடி பண்ணிட்டாரு. படத்துக்கு கார்த்தி தான் ஹீரோ, கதாநாயகி நயன்தாரா. 1,25,00,000 ரூபா சம்பளம் பேசியாச்சு. பேசி அவங்கள கதையை கேட்டு ஓகே பண்ணியாச்சு. நயன்தாரா பீக்கில் இருக்காங்க. 25 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கால் ஷீட் டேட் கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் கார்த்தி வந்து 1000ல் ஒருவன் செல்வராகவன் படம் நடிச்சிருக்கார். செல்வராகவன் டைரக்ஷன் சொல்லவே தேவையில்ல. இன்ச் பை இன்ச்சாக எடுப்பார் வந்து படத்தை. எல்லோரும் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் எடுத்துகிட்டு இருந்தால் இன்ச் பை இன்ச்சாக எடுக்கிறாரு. கார்த்தியோட டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த பையாவுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டெல்லாம் அங்கே போகுது. நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, நான் டேட் கொடுத்துட்டேன், நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து விலகிறாங்க. ஒரு வழியாக கார்த்தி முடிச்சுட்டு 1001 முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். பையா ஸ்டார்ட் பண்ணோம். போய் கேட்டப்போ, இல்லை மேடம், நீங்கள் வேறு இன்னொரு கால் ஷீட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் அது கொடுத்துட்டேன், இது கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க விடாப்படியாக இருக்கிறாங்க. கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு போது ரைட், அந்த 25 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தேன், பெரிய காசு அப்போது. அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, கொடுக்க முடியாது. ஏன் டேட்டை கொடுத்தா நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் எப்படிங்க அட்வான்ஸை கொடுக்க முடியும் அப்படின்போது, எங்கள் 1,25,00,000 நாங்கள் இப்போ சம்பளம் பேசியாச்சுங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சுங்க, நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஒரு டேட்டில் நடிச்சு கொடுங்க, அதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க, அட்வான்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு போயிட்டாங்க. கவுன்சிலில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. நயன்தாராவுக்கு ரெட்டு போட்டாகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒத்த காலில் நிற்கிறாங்க. அந்த நேரம் நயன்தாராவால் பாதிக்கப்பட்ட பட அதிபர்கள்லாம் சேர்ந்து கூட ரொம்ப காட்டமாக சொல்கிறாங்க. சொல்லியிருக்கும்போது ஒரே பஞ்சாயத்தை பேசி முடிச்சிடலான்னு பார்த்தா, இங்கே வந்து தமன்னாவை கமிட் பண்ணிட்டார் பையா படத்துக்கு. அவர் வேணாங்கன்ட்டார், லிங்குசாமி வேணான்ட்டார். அப்போ 25 லட்சத்தை தரவே மாட்டேன்றாங்க. சரி ஓகே, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழிகள்லையும் நயன்தாராவுக்கு ரெட்டு போட்டோம். அந்த 4 மொழியை சேர்ந்த தயாரிப்பாளர், இயக்குநர்கள் யாரும் வந்து அவங்களுக்கு வந்து படம் புக் பண்ணக்கூடாது, ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்போது இந்த தெலுங்கில், மலையாளத்தில் கேட்டாங்களே இல்லைன்னு தெரில. வந்து கன்னடத்தில் அதெல்லாம் யார் நீங்கள் ரெட்டு போட்டுறதுக்கு? அது யார் நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் வந்து கன்னட தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சுருக்கோம். அதே சேம்பரில் தான் இருக்குது. நீங்கள் ஃபிலிம் சேம்பர்னால் 4 மொழிக்கும் சேர்ந்தது அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்து அவங்கள சூப்பர்ன்ற ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. ரெட்டாவது கிட்டாவது அப்படின்னு.
அப்படி நடிக்க வச்சது யாருன்னா உபேந்திரா. நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி 2010 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உபேந்திரா நயன்தாரா ஜோடி ஒரு படம் தான், அந்த ஒரு படம் தான் நயன்தாரா நடிச்சது. அதுக்கப்புறம் கன்னடத்தில் நடிக்கலை. அப்போ இங்கே என்னாச்சு, எங்கள் ரெட்டுக்கு மதிப்பெண்ணாச்சு ஏதாச்சுன்னாங்க, ஒன்றுமே கிடையாது. அது பிசு பிசு போச்சு. அது அந்த நன்றி கடன் தான் நயன்தாராவுக்கு ஒரு பெரிய இதுவாகி போச்சு கன்னட சினிமாவில். அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் எதுவும் இதுவாக வரல. அவங்க தெலுங்கில் பிஸி ஆகிட்டாங்க. அப்புறம் தமிழில் நிறைய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அது நிறைய பழைய கதை. சிம்பு கூட, பிரபுதேவா கூட, ஒரு இடத்துல பிரபுதேவா கூட மும்பையில் இருந்தபோது பிரபுதேவா ஷூட்டிங்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தைங்களை பார்க்குறதுக்கு சென்னைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி கோபமாகி தான், ஏன்னா ஏறக்குறைய நிறைய வாங்குகிற சம்பளத்தெல்லாம் பிரபுதேவா கிட்ட கொடுத்துருந்தாக ஒரு தகவல் அப்போ இருக்குது. ஏறக்குறைய முழுசாக நம்பியாச்சு இவர் தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தா சைடில் போய் தன்னுடைய பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வராரு ரகசியமாக. இங்கே வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையே இல்லைன்னு சொல்லி தான் கேரளாவுக்கு போய் கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அவ்வளோ வாழ்க்கையில் சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உயிர் உலகன் 2 குழந்தைகளோடு நல்ல பிரமாதமான நல்லா இருக்கட்டும். அதை தாண்டி இங்கே உங்களை வளர்த்து விட்டது அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு அந்த பெங்களூரில் அந்த கன்னட சினிமாவில் நீங்கள் அந்த கன்னட விழாவில் நீங்கள் பேசுறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியோ, அதே போல் இங்கே உங்களை வச்சு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளர்களுக்காகவது நீங்கள் ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கோ ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ வரணும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் கூட. அதெல்லாம் தாண்டி நான் இப்படி தாங்க இருப்பேன், இஷ்டம் இருந்தால் இந்த படத்துக்கு புக் பண்ணுங்கள், இல்லைனா அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், அஜித் சொந்த படம் எடுக்க போகிறாரு. இந்த ஹைதராபாத்தில் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷாலினி அஜித்குமார் தான் தயாரிப்பாளர். இதில் ஒரு ஆச்சரிய சம்பவம் நடந்தாலும் நடக்க, நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு, அது ஆடியோ லான்ச்சுக்கோ ட்ரெய்லர் லான்ச்சுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு அஜித் வராரு. அவருடைய இத்தனை கால விரதத்தை உடைக்கிறார். காரணம் என்னென்னா, தன் சொந்த படம் போது அந்த இது தெரிய ஆரம்பிக்குங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா 180 கோடியோ 190 கோடியோ தன்னுடைய சம்பளத்துலேருந்து இறங்காமல் இருக்கார் அஜித் அப்படின்னு உடனே தான் யாரும் தயாரிக்க முன் வரல. அப்போ நீங்கள் சொந்த படம் எடுக்க வேண்டியது தானே? இவ்வளோ சம்பளத்தையும் குறைக்க மாட்டேன்றீங்க, அந்த சம்பளத்துக்கு 2 படம் நடிச்சு கொடுங்கன்னா அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அப்போ நீங்கள் சொந்த படம் எடுத்துங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்ததுனால நீங்கள் சொந்த படம். இது கூட நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஹைதராபாத்தில் செட்டு போட்டு ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் எடுக்கிறாங்களாம். பாருங்கள், சும்மா ஒரு 20-25 நாளைக்கு அடித்து சுற்றி குத்துருவார்னு நினைக்கிறேன் ஆதிக் ரவிச்சந்திரன். சரியான டைரக்டர், அவருக்கு ஏற்ற டைரக்டர் இருக்கட்டும். ஏன்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா, நான் ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன், ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வரமாட்டேன், பூஜைக்கு வரமாட்டேன், நான் ப்ரொமோஷன் நிற்க மாட்டேன், நான் எதுவும் பேச மாட்டேன், அசல் படத்துக்கு அப்புறம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். அது அவருடைய விருப்பம், ரைட்டு. அது சொல்லவும் சொன்னார், இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்குன்னு என்ன படம் பண்ண வந்தால் ரைட் அப்படின்னு. அன்றைக்கி நீ சொந்த படம் வந்த பிறகு என்ன ஆகுது பாருங்கள். வரலாம், மேபி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் விளம்பரம் வரைக்கும் நடிக்க வந்துட்டார். நான் குளிர்பான விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன், மற்ற மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த இதுலையும் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கி குளிர்பான விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு, ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு. தேவை காசு வேணும் இல்லை? இப்போ நயன்தாராவுக்கு என்னென்னா, மறுபடியும் தமிழில் ஒரு சொந்த படம் எடுப்பாங்க. அதுக்கு ப்ரொமோஷனுக்கு 12:45 நைட்டு 2:45 3:45 ஆனாலும் உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் போவாங்க. இதை யாரும் மாற்றவே முடியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.